கண்ணுல இருந்து மறைகிற வரைக்கும் வச்ச கண் வாங்காம அவரையே பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் வாசல்ல வந்து அவரை தெரியறாரான்னு பார்த்துட்டு இருக்கேன். வீரா, நீ உற்சவரை பார்த்தே இப்படி மயங்கி விட்டாயே, மூலவரை பார்த்தால் உயிரையே விட்டு விடுவாய் போல இருக்கிறதே. மூலவர்னா? ஒவ்வொரு கோவிலிலும் மூலவர், உற்சவர் என்று பெருமாளின் திருவுருவங்கள் 2 உண்டு. கோவிலுக்கு வந்து மூலவரை சேவிக்க முடியாத முதியவர்களுக்கும் உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கும் பெருமாள் உற்சவராக அவரவர் இடத்துக்கே வந்து சேவை சாதிக்கிறார். மூலவர் ஊர்கோலமா வரமாட்டாரா? இல்லை, அது ஆகம விதிப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம். நீ மூலவரை பார்த்ததில்லையா? மூலவருடையது நெடித்துயர்ந்த கருத்த திருமேனி, கண்கவர் புஷ்ப மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் அவர் திருமார்போடு ஒட்டி உறவாட கொடுத்து வைத்தவை. பட்டு பீதாம்பரமும் விலை உயர்ந்த அணிகலன்களும் அணிந்து அபயம் என்று என் திருவடிகளை சரணடை என்றும் இடது கையால் திருவடிகளை காட்டியும் வலது கையால் அபயஹஸ்த முத்திரை பிடித்தும் இருக்கும் கருணாமூர்த்தி. நீ சொல்ல சொல்ல அவரை பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசையா இருக்கு. இது வரைக்கும் உற்சவ மூர்த்தி கிட்ட தான் என் நோயை போக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப மூலவர்கிட்டயும் வேண்டிக்கணும்னு தோணுது. அதற்கென்ன, வா இப்போதே மூலவரை சேவித்து வேண்டிக் கொள்ளலாம். ஐயோ, நாங்கெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? யார் அப்படி சொன்னது? பெருமாள் சொல்லி இருக்கிறாரா? எங்க அப்பனும் ஆயையும் சொல்லியிருக்காங்க. இது காலங்காலமா இருக்கிற ஊர் கட்டுப்பாடா. கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். இவர் என் கடவுள், நீ இவரை கோவிலுக்குள் சென்று சேவிக்க கூடாது என்று ஒருவரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் கொண்டாட நினைப்பவர்கள் அவரவர் வீட்டில் பெருமாளின் திருவுருவத்தை வைத்துக்கொண்டு சொந்தம் கொண்டாடி கொள்ளட்டும். கோவில் என்பது பொது இடம். இதில் இன்னார் வரலாம், இன்னார் வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு தேவையற்றது. நீ பெருமாளிடம் பக்தி செலுத்துகிறாய் இல்லையா? ஆமா. அவரை பார்க்க வேண்டும் என்று மனமாற ஆசைப்படுகிறாய் இல்லையா? நிறைய ஆசைப்படுறேன். பிறகு என்ன? பெருமாளை காண வேண்டும் என்று பக்தியோ ஆசையோ இல்லாத பல பேர் கோவிலுக்குள்ளே வந்து மேம்போக்காக பெருமாளை சேவித்துவிட்டு போகும்போது நீ உள்ளே சென்று கோவிலில் வழிபடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆதிகேசவர் பெருமாள் உன்னை கண்டால் மிகவும் சந்தோஷப்படுவார். வா, உள்ளே போகலாம். நில்! ஐயோ, நான் போறேன். சோமயாஜி, சோமயாஜி, வாரும் வெளியே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஏன் வெளியே நிற்கிறீர்கள்? உள்ளே வாருங்கள். எல்லோரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, ஏதாவது விசேஷமா? சொல்லி அனுப்பியிருந்தால் நானே கோயிலுக்கு வந்திருப்பேனே. ஓய், நிறுத்துங்கானோ. நாங்கள் ஒன்றும் உங்கள் அகத்திற்கு விருந்து சாப்பிடவோ சிரமப்பரிகாரம் செய்யவோ வரவில்லை. என்னவாயிற்று? ஏன் கோபமாக எல்லோரும் இருக்கிறீர்கள்? ஏதாவது தவறு நடந்து விட்டதா? சொல்லுங்கள். உங்கள் மகன் நடந்து கொண்ட காரியத்திற்கு கோபப்படாமல் கொஞ்சமா முடியும்? எல்லாம் போயிற்று.
அக்ரஹாரத்தில் எங்களால் நடமாடவே முடியாது போலிருக்கிறது. என்ன சுவாமிகளே, ஏதேதோ சொல்கிறீர்கள். என்ன நடந்தது? நான் ஏதாவது அபச்சாரம் நேரும்படி நடந்து கொண்டு விட்டேனா? நீர் அபச்சாரம் நேரும்படி ஏதும் நடந்து கொள்ளவில்லை சோமயாஜி. ஆனால் ஒரு வகையில் நீரும் அபச்சாரம் செய்தது போல்தான். நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீர் அபச்சாரம் எதுவும் நேரும்படி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னீர் அல்லவா? அபச்சாரம் நேரும்படி நீர் நடந்து கொண்டால் என்ன, உன் பிள்ளையாண்டா நடந்து கொண்டால் என்ன? அபச்சாரம் அபச்சாரம் தானே. உம்முடைய பிள்ளையாண்டானை பற்றி நீர்தானே அப்படி இப்படி என்று ஊர் முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவன் நடந்தபடி தெரியவில்லையே. இந்த அக்ரஹாரத்தில் இதையெல்லாம் கேட்க ஆள் இல்லையா? பிள்ளை செய்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள் தானே. குறிப்பாக நீர்தானையா அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அனைவரும் பொறுத்தருள வேண்டும். என் மகன் ராமானுஜன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டு விட்டானா? என்னால் நம்பவே முடியவில்லையே. என்ன செய்தான்? தயவு செய்து சொல்லுங்கள். என்னங்கானும் உம்மால் நம்ப முடியவில்லையா? நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? அவன் செய்தது போல் ஒரு அபச்சாரம் இதுவரை இந்த ஸ்ரீபெரும்புதூரில் நடந்ததே இல்லை. அப்படியா? சுவாமிகளே, என்ன நடந்தது? ராமானுஜன் அப்படி என்ன செய்தான்? சற்று விவரமாக சொல்லுங்களே. சொல்கிறோம். அதற்காகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்வதற்கு முன் உம்மிடம் ஒரு கேள்வி. நாம் நம்முடைய கோயில்களில் பெருமாளை மூலவர் என்றும் உற்சவ மூர்த்தி என்றும் இரண்டாக வைத்து விழா நாட்களில் உற்சவ மூர்த்தியை மட்டும் கோயிலுக்கு வெளியே எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறோமே, அது எதற்காக? ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே? ஆமாம், அது உண்மைதான். அதில் என்ன சந்தேகம்? அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. எல்லோரும் கோயிலுக்குள் வந்து பெருமாளை சேவிக்க முடியாது என்பதற்காகத்தான் உற்சவ மூர்த்தியை பல்லக்கிலே வைத்து வெளியே எழுந்துருளப் பண்ணி கொண்டு வந்து அனைவரும் பார்க்கும்படி செய்கிறோம். கோயிலுக்குள் வருவதற்கென்று சில சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அதேபோல் கர்ப்ப கிரகத்திற்குள் எல்லோரும் போக முடியாது. இப்படி ஒரு நியதி எத்தனையோ ஆண்டுகளாக இருப்பது உமக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். இவைகளெல்லாம் எனக்கு புதியதா என்ன? அல்லது இப்படியெல்லாம் ஒரு நியதி இல்லை என்று நான் தான் எங்கேயாவது சொல்லி இருக்கிறேனா? கோவிலுக்குள் வந்து மூலவரை யார் சேவிக்கலாம், கோவிலுக்கு வெளியேயே நின்று உற்சவர் வெளியே வரும்போது மட்டும் மற்றவர்களெல்லாம் சேவிக்கலாம் என்ற நியதியை வகுத்து அதை நாமெல்லாம் ஆண்டுக்கணக்காக பாதுகாத்து வருகிறோம் இல்லையா? வெறும் உற்சவ மூர்த்தியை மட்டும் தரிசிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்று சிலரை ஒதுக்கி வைத்திருக்கும் போது அவர்களில் யாராவது கோவிலுக்கு உள்ளே காலடி வைப்பது என்பது எவ்வளவு பெரிய அபச்சாரம் என்பது உமக்கு தெரியாதா என்ன? சுவாமிகளே, நீங்கள் சொல்லுகின்ற சடங்குகளுக்கும் என் மகன் ராமானுஜனுக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு புரியவில்லையே. உமக்கு ஒன்றும் புரியாது சோமயாஜி. கோவிலுக்குள் வர தகுதி இல்லாதவர்களை எல்லாம் கோவிலுக்குள் கூட்டி வந்ததே உம்முடைய மகன் ராமானுஜன் தான். என்ன அர்ச்சகரே, அந்த ராமானுஜன் கோவிலுக்குள் நுழையக்கூடாத அந்த பிள்ளையை கூட்டி வந்ததை பார்த்தீரல்லவா? என்ன ஆமாம் என்று அழுத்தமாக சொல்லுங்களேன். என்னவோ மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தொண்டையில் ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டது போல் விழிக்கின்றீர்கள். சுவாமி, நீங்கள் எல்லோரும் எதையோ தவறாக புரிந்து கொண்டு இப்படி சொல்கிறீர்கள். ராமானுஜன் இப்படியெல்லாம் செய்திருப்பான் என்று எங்களால் நம்பவே முடியவில்லை. இவன் சிறு பிள்ளை. இவன் எப்படி அவ்வாறு செய்திருப்பான்? இவனுக்கு இதெல்லாம் புரியாது. தயவு செய்து நம்புங்கள். உங்கள் பிள்ளை ராமானுஜனிடமே கேளுங்கள். கோவிலுக்குள் வரக்கூடாதவர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றானா இல்லையா என்று. ராமானுஜா, மகனே, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? ஆமாம் அப்பா. இவர்கள் சொல்வது அனைத்துமே உண்மைதானப்பா. அந்த சிறுவனை நான் தானப்பா கோவிலுக்குள் அழைத்துச் சென்றேன். அது தவறாப்பா? அந்த சிறுவனிடம் கோவிலுக்குள் இருக்கும் மூல விக்கிரகத்தை பற்றி நான் சொன்னேனப்பா. அவன் உடனே கோவிலுக்குள் இருக்கும் மூலவரை காண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டான். அதனால்தான் அவனை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றேன். சுவாமிகளே, ஆண்டவனை பார்ப்பதற்கு கூட
ஏதாவது தகுதி இருக்கிறதா என்ன? ஆண்டவனை வணங்க பக்தி தானே வேண்டும். அந்த சிறுவன் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படும் போது நான் எப்படியப்பா அதை தடுக்க முடியும்? நாம் மட்டும் தினம் தினம் கோவிலுக்குள் சென்று ஆண்டவனை வணங்கலாம். ஆனால் நம்மை விட அதிக பக்தி கொண்ட அந்த சிறுவன் கோவிலுக்குள் வரக்கூடாதாப்பா? இது என்னப்பா நியதி? நான் எந்த அளவிற்கு பெருமாளின் மீது பக்தி வைத்திருக்கிறேனோ அதே அளவு பக்தியை தான் அவனும் வைத்திருப்பதாக என்னிடம் சொன்னானப்பா. கோவிலுக்குள் சென்று பெருமாளை நான் சேவிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படும் போது முடியாது என்று நான் எப்படியப்பா சொல்வேன்? அவனுடைய பக்தி தான் கோவிலுக்குள் அழைத்துச் செல்லும்படி செய்தது. போதும், நிறுத்து ராமானுஜா. கோயிலுக்குள் செல்ல பக்தி மட்டும் போதாது, தகுதியும் வேண்டும். ஒன்றும் தெரியாமலா நம் பெரியவர்கள் இதுதான் நியதி என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் செய்து வைத்த விதிமுறைகளையும் வரைமுறைகளையும் நாம் மீறக்கூடாது. நீ சிறுவன், உனக்கு அதெல்லாம் தெரியாது. சுவாமிகளே, உங்கள் கோபம் எனக்கு நன்றாக புரிகின்றது. காலம் காலமாக நாம் கடைபிடித்து வந்த சம்பிரதாய சடங்குகள் மீறப்பட்டு விட்டதே என்ற ஆதங்கத்தில்தான் நீங்கள் இவ்வளவு கோபமாக பேசுகிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். இதை பார்த்து உங்கள் மீதெல்லாம் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தான் கூடுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் என் மகன் ராமானுஜன் செய்தது தவறு என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். நிறுத்துங்கானோ, நீரே உங்கள் மகன் ராமானுஜன் செய்தது சரி என்று சொல்வது போல் பேசுகிறீரே. நாங்கள் சொல்வதெல்லாம் தவறு, உங்கள் மகன் செய்ததும் நீங்கள் சொல்வதும் தான் சரியா? அதுதான் நாம் கடைபிடிக்கின்ற அனுஷ்டானமா? இல்லை இல்லை, நான் ராமானுஜனுக்காக சொல்லவில்லை. பெருமாளை சேவிக்க பக்தி இருந்தால் போதுமே. ராமானுஜன் சொன்னது சரி என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. ஆண்டவனை வணங்கக்கூட தகுதி வேண்டும் என்பது எனக்கும் சரியாக படவில்லை சுவாமிகளே. ஆனால் நம்முடைய பெரியவர்கள் என்ன காரணத்தினாலோ ஒரு சில பாகுபாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள். அதையே நாமும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பி வருகிறோம். அது எப்படியோ போகட்டும். யாரோ ஒரு சின்ன பிள்ளை ஏதோ கோயிலுக்குள்ளே போய் பெருமாளை சேவிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு விட்டான். ராமானுஜனும் சிறு பிள்ளைதானே. அந்த சிறுவனது ஆசையை நிறைவேற்றலாம் என்று கோயிலுக்குள் அழைத்துச் சென்று விட்டான். இதில் அப்படி என்ன பெரிய தவறு இருக்கிறது? சிறு பிள்ளை செய்ததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் பெரியவர்கள் எல்லோருக்கும் வேண்டும். இதை ஊதி பெரிதாக்கி அதை ஒரு குற்றமாக்கி இத்தனை பேர்களும் இங்கே வந்திருக்கிறீர்களே. சிறு பிள்ளை செய்ததை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் பெரிய மனது வைத்து அவனை மன்னித்து விடுங்கள். என்ன காணும், அவ்வளவு சுலபமாக மன்னிக்கக்கூடிய காரியமா இது? நீர் சொல்வதை பார்த்தால் உன் மகன் ராமானுஜன் செய்தது சரி என்று நீயே ஒப்புக்கொண்ட மாதிரியல்லவா ஆகிறது? சுவாமிகளே, பொதுப்படையாக எடுத்துக்கொண்டால் என் மகன் ராமானுஜன் செய்ததிலே தவறில்லை என்பதுதான் என் கருத்து. ஆனால் நீங்கள் சொல்லும் கருத்துப்படி பார்த்தால் அதை தவறாக எடுத்துச் சொல்லலாம். இதை நீங்கள் பெரிதாக நினைக்காமல் விட்டுவிடுங்கள். ஓஹோ, சோமயாஜி, இப்போது எங்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. தகுதி இல்லாதவனை கோவிலுக்குள் ராமானுஜன் அழைத்து போனதற்கு அவன் மட்டும் காரணமில்லை, சோமயாஜி சொல்லித்தான் இது நடந்திருக்கும். இதற்கு பின்னால் ஒரு கூட்டமே இருந்திருக்கிறது. நீரும் சேர்ந்து செய்துவிட்டு இப்படி ஒன்றுமே தெரியாதது போல் நடிக்கிறீரே. எல்லோரும் பேசிக்கொண்டு கடைசியில் சிறுவனை விட்டு ஆழம் பார்த்திருக்கிறீரோ? இதை நாம் சும்மா விடக்கூடாது. சோமயாஜி பயிற்சி கொடுக்காமலா ராமானுஜன் இதை செய்திருக்க முடியும்? சோமயாஜி அவர்களே, பல இடங்களுக்கு சென்று பலவிதமான யாகங்களை செய்யும் நீரே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? உம்மிடம் பாடம் பயிலும் எங்கள் வீட்டு பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? சுவாமிகளே, ஏதோ நடந்துவிட்டது. நீங்கள் எல்லாம் பெரிய மனது வைத்து இதை மேலும் பெரிதாக்காமல் விட்டுவிடுங்கள். நடந்து விட்டதென்றால் இனி இப்படி நடக்க கூடாது என்பது முக்கியமில்லையா?
இப்போது நடந்த தவறுக்கு இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று ராமானுஜனை எல்லோர் முன்பும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். ராமானுஜன் ஒரு குழந்தை. அவனை மன்னிப்பு கேட்கச் சொல்வதெல்லாம் சரியில்லை. அவன் ஒரு தவறும் செய்துவிடவில்லை. தன்னைப் போல் உள்ள ஒரு சிறுவன் கோயிலுக்குள் போக விருப்பப்பட்டதை ராமானுஜன் நிறைவேற்றியிருக்கிறான். பெரியவர்கள் நினைக்கும் பாகுபாடெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? எனவே ராமானுஜன் செய்தது தவறு என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரிங்கானோ, இனி இது சரியா வராது. ஓய், பஞ்சாயத்தில் தான் பேசி முடிவு செய்ய வேண்டும். வாருங்கள் போகலாம். வாருங்கள். நமது பஞ்சாயத்திலேயே இது மிகவும் வினோதமான வழக்கு. இந்த திருப்பெரும்புதூரிலேயே அக்ரஹாரம்தான் மிகவும் பிரதானமான இடம். அந்த அக்ரஹாரத்தில் இப்படி ஒரு பஞ்சாயத்து கூடுவது என்பது மிகவும் அபூர்வம். அப்படியே எப்போதாவது பஞ்சாயத்து கூடினாலும் அது ஏதாவது சொத்து பிரச்சனைக்காகவோ அல்லது பங்காளி தகராறுக்காகவோ தான் இருக்கும். மற்றபடி இம்மாதிரி பஞ்சாயத்து கூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம் எல்லோருமே சாத்வீகமாக நடப்பதனால் அப்படி ஒரு நிலைமை நமக்குள் ஏற்பட்டதில்லை. ஆனால் இப்போது ஒரு சிறுவனால் கோயிலில் அபச்சாரம் ஏற்பட்டுவிட்டது. இன்னும் சொல்ல போனால் கோயிலே தீட்டாகிவிட்டது. அதற்காகத்தான் இந்த பஞ்சாயத்தே நடக்கின்றது. நடந்ததை பற்றி விசாரித்த வரையில் ராமானுஜன் மீது சாட்டிய குற்றச்சாட்டு உண்மைதான் என்று நன்றாக தெரிகிறது. ராமானுஜன் சின்ன பிள்ளையாக இருப்பதனால் இந்த பிரச்சனையை பெரிதாக ஆக்காமல் ராமானுஜன் சார்பாக அவனுடைய தந்தை சோமயாஜி நம் எல்லோர் முன்னிலையிலும் ஒரு மன்னிப்பை கேட்டுவிட்டால் பிரச்சனையை இதோடு முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். எதற்காக என் அப்பா மன்னிப்பு கேட்க வேண்டும்? அவர் என்ன தவறு செய்தார்? நான் தவறு செய்திருந்தால் தானே அவர் இங்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் பஞ்சாயத்துப்படி கோவிலுக்குள் ஒருவனை கூட்டிக் கொண்டு போனது தவறா? ஆண்டவனை கோவிலுக்குள் சென்று கும்பிடுவதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் இதை அந்த ஆண்டவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களை தான் தண்டிப்பார். நான் யாருக்கும் துன்பத்தையோ அல்லது கஷ்டத்தையோ தரவில்லையே. யாருடைய சொத்தையும் நான் அபகரிக்கவில்லையே. எந்த பங்காளியோடும் நான் சண்டையிடவில்லையே. அந்த பெருமாள் எல்லோருக்கும் தானே சொந்தம். ஒரு சிலர் மட்டும்தான் அவரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு. நான் செய்தது தவறாக இருந்திருந்தால் என் அப்பா நிச்சயம் என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி இருப்பார். ஆனால் அவரே செய்தது தவறு என்ற முடிவுக்கு வரவில்லையே.